உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு சத்யபிரபாகரன். 100 டேஸ் சேலஞ்ச், அதாவது அடுத்த 100 நாட்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த பதிவு. போற்றுவோர் போற்றலாம், தூற்றுவோர் தூற்றலாம் இன் கமெண்ட் செக்ஷன். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம அடுத்த 100 நாட்களில் நான் உங்களுக்கு என்னோடய MT4 ஐடியை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த MT4 ஐடியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னா $10 நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ 2ஆம் தேதி ஈவினிங் ஆக்சுவலாக நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். 3ஆம் தேதியிலிருந்து 3/11/2023 வெள்ளிக்கிழமை. ஸோ இன்று முதல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 100 நாட்களில் இந்த $10 வச்சு, சரிங்களா, $10 என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நான் $100 ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ இதுதான் என்னுடைய அடுத்த 100 டேஸ் சேலஞ்ச், சரிங்களா. சரி, ஓகே, இது வந்து ஒன்று. அடுத்து இன்னொரு அக்கௌண்ட் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது வந்து அடுத்த என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து நான் அதே சேமாக $5 நான் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன் 2ஆம் தேதி ஈவினிங்கு. ஸோ அதே போல் தான் 3/11/2023 வெள்ளிக்கிழமை ஆகிய இன்னையிலேருந்து அடுத்த 100 நாட்களில் இந்த $5 வச்சு நான் $100 ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ இந்த 2 அக்கௌண்ட்லேயுமே நான் $100 ப்ராஃபிட் புக் பண்ணணும் அடுத்த 100 நாட்களில். ஸோ இதுதான் என்னுடைய அடுத்த 100 டேஸ் சேலஞ்சு, சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக முழுக்க என்னுடைய பர்சனல் ட்ரேடிங், சரிங்களா. ஸோ இதில் எந்த ஒரு காப்பி ட்ரேடிங்கோ இல்லை மற்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நான் பர்சனலாக நான் பண்ணக்கூடிய ட்ரேடிங், சரிங்களா. ஆக்சுவலாக ஸோ $5 வச்சோ இல்லை $10 வச்சோ ட்ரேடிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும். ஆக்சுவலாக இப்போ $5னா 2 ட்ரேடிங் லாஸ் ஆனால் இப்போ தான் அடுத்து ட்ரேடிங் பண்ண முடியாது, கரெக்டுங்களா. அது $10னா கூட ஏதோ ஒரு 4-5 ட்ரேடிங் தாங்கும், லாஸ் பண்ணோம்னா கூட தாங்கும். பட் இந்த $5 வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரேடிங் லாஸ் ஆச்சுன்னா அடுத்து இதில் ட்ரேடிங் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ கடினம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே நேரத்தில் இந்த 2 அக்கௌண்ட்லையுமே நான் பண்ணக்கூடிய ட்ரேடிங்கு, சரிங்களா. ஸோ இந்த 2 அக்கௌண்ட்லையுமே ஆக்சுவலாக நான் பண்ணக்கூடிய ட்ரேடிங்கை நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன், சரிங்களா. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேடிங் பண்ணாலும் சரி, ஸோ இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணாலும் சரி இல்லை லாஸ் புக் பண்ணாலும் சரி, என்னவோ ஒன்று வந்துட்டு போகுது. இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறோமா இல்லை அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ணுறோம், என்னத்தையும் ஒன்று பண்ணுறோம். ஆனால் நான் ரெக்கார்டிங் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சம்திங், ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, சரிங்களா. ஸோ ஒவ்வொரு ட்ரேடிங்குமே நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எதுக்காக இந்த ட்ரேடிங் நான் பண்ணேன், ஸோ எங்கே என்ட்ரி, எங்கே ஸ்டாப் லாஸ், எங்கே டார்கெட்டு, அதற்குரிய ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்ற விஷயங்களை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ சரிங்க நண்பர்களே, ஸோ இந்த 2 அக்கௌண்ட்லேயும் நம்ம ட்ரேடிங் பண்ணி $100 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறோமா இல்லை நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், சரிங்களா. பொறுத்திருந்து இந்த 100 நாட்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த 2 அக்கௌண்ட்டும் ஸோ வளர்ந்து மிகப்பெரிய மரமாகிறதா இல்லை மண்ணுக்கு உரமாகிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும், சரிங்களா. சரிங்க நண்பர்களே, நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.